ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி சொரக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சொரக்காவை இந்த மாதிரி பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சமாக காஞ்ச மிளகா, ஒரு 6-7 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக மல்லாட்டப்பயிறு, தேவையான அளவு சென்னாங்குன்னி ஃப்ரெண்ட்ஸ். இது மூணுத்தையும் வாங்க பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். தேவையான அளவு சென்னாங்குன்னி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். சொரக்காய், காஞ்ச மிளகா, சென்னாங்குன்னி, மல்லாட்டப்பயிறு. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு காஞ்ச மிளகா, மல்லாட்டப்பயிறு, இது கொஞ்சம் பொன்னிறமாக ஆனதும் அதை எடுத்து வச்சுட்டு, இப்போ சென்னாங்குன்னி நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். இது பொன்னிறமாக ஆனதும் இதையும் வறுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மூணுத்தையும் நம்ம அரைச்சி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அரைச்ச சென்னாங்குன்னி, மல்லாட்டப்பயிறு, காஞ்ச மிளகா இது எடுத்துக்கிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய், கடுகு கொஞ்சம், கடலப்பருப்பு கொஞ்சம், ஒரு 2 காஞ்ச மிளகா, இந்த மூணுத்தையும் இந்த எண்ணெயில் போட்டு பொரிஞ்ச உடனே நம்ம சொரக்காவை போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச கடலப்பருப்பு, கடுகு, காஞ்ச மிளகா மூணுத்தையும் எண்ணெயில் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா கொஞ்சம் பொரிஞ்சதும் நம்ம சொரக்காவை அதில் போட்டு நல்லா வேக வச்சுக்கணும். தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் இது எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கணும். சொரக்காவை நல்லா வெந்ததும் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அந்த சென்னாங்குன்னி, மல்லாட்டப்பயிறு, காஞ்ச மிளகா நல்லா வெந்தோடனே ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சுவையான சொரக்காய் பொரியல் ரெடி.